إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربًا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஆணை கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக ஜும்ஆ தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஜும்மாவினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு ஹுதுபா என்னும் பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின்
அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசீக்கும் வ ஈயாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்தோம். நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை போட்டி போட்டுக்கொண்டு செய்தோம். நிறைவாய் புத்தாடை அணிந்து குதூகலத்துடன் பெருநாளை கொண்டாடி மகிழ்ந்தோம். ரமலானுக்கு விடை கொடுத்தோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை தொழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான். அநேகமாக எங்கெல்லாம் ஜும்ஆ தொழுகை நடைபெறுகிறதோ அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு ஜும்மாவினுடைய பேசும் பொருள் இதுவாகத்தான் இருக்கும். எதை பற்றி பேசுவார்கள் என்று சொன்னால், அஹ்வாலுனா பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது. அஹ்வாலுனா பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நம்முடைய நிலை எப்படி இருந்தது, ரமலானில் எப்படி ஆக்டிவாக உயிர்ப்புடன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோமோ அதே நிலை தொய்வின்றி தொடர்கிறதா, அல்லது விடுபட்டு இருக்கிறதா, அல்லது சோம்பல்தனம் வந்திருக்கிறதா என்பதை குறித்து ஒரு அலசுகின்ற பார்வையாகத்தான் பெரும்பாலும் இன்றைய ஜும்மாவினுடைய பிரசங்கம் அமைய பெற்றிருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த ஆண்டும் அவசியம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு செய்தி இந்த தலைப்பு. என்ன காரணம்? ரமலானில் நமக்கெல்லாம் சார்ஜ் ஏற்றப்பட்டது. எப்படி செல்போன்களுக்கு நாம் சார்ஜை அடிக்கடி ஏற்றி வைப்போமோ அதே போல ரமலான் மாதத்தில் ஈமானுக்கு ஏற்றுகின்ற சார்ஜை நாம் எல்லாம் ஏற்றிருக்கிறோம். இந்த சார்ஜினுடைய வேல்யூ எவ்வளோ நாள் நிற்கிது அப்படின்னு ஒரு பார்வை நமக்கு அவசியம் தேவை. சிலர்களுக்கு ரமலானில் ஏற்றப்பட்ட அந்த ஈமானிய சார்ஜ் அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கும். அவர்கள் இறை அருளை சுமந்தவர்கள். கொஞ்சம் குறையிற நேரத்தில் அடுத்த ரமலானில் சார்ஜ் ஏற்றிடுவாங்க. அப்படியே மௌத்து வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சிலர்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் வரைக்கும் இந்த சார்ஜ் அப்படியே நிற்கும். அனுபவ ரீதியாக நாம் பார்த்த நம்மோடு பழகிய நண்பர்களை பற்றி உள்ள செய்திகள் தான். நீங்களும் இருக்கலாம், அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கலாம். சிலர்களுக்கு ஏற்றப்பட்ட சார்ஜ் அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கும். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். சிலர்களுக்கு ரமலானில் ஏற்றப்பட்ட அந்த சார்ஜ் ஹஜ்ஜி பெருநாள் வரைக்கும் அப்படியே ஹை பிச்சில் இருக்கும். அவர்கள் ஓரளவுக்கு அவங்கள லிஸ்ட்டில் வைக்கலாம். சிலர்களுக்கு இந்த ஜும்மா வரைக்கும் இருக்கும். இன்னும் சிலர்களுக்கு நோன்பு பெருநாளினுடைய பிறை பார்க்கப்பட்டு விட்டது என்று சொன்ன மாத்திரத்திலே ஈமானியை ஏற்றப்பட்ட அந்த சார்ஜ் எல்லாம் அப்படியே இறங்கிடும். இதில் ஒரு வேடிக்கையான செய்தி என்னன்னா, நிறைய பேத்துக்கு ஈமானிய சார்ஜ் ஏறவே இல்லை, ரமலானை கடந்திருப்பார்கள். சார்ஜ் ஏறி இருக்காது, ரமலானை கடந்திருப்பாங்க.
இப்படி பல மாதிரியான மக்கள் நம்மிடத்திலே இருக்கிறார்கள். உங்களிடத்தில் எனக்கும் சேர்த்து ஒரு கேள்வி, என் மனசாட்சிக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் ஒரு கேள்வி இந்த இடத்திலே நியாயமாக இருக்கும். நீங்கள் முஸ்லிம்களா என்று நம்மை பார்த்து யாராவது கேட்டால் நமக்கு கோபம் வந்துவிடும். பள்ளிவாசலிலே ஒருத்தர் தொழுது விட்டு வருகிறார், தலையிலே தொப்பி போட்டு இருக்கிறார், அல்லது இஸ்லாமிய அடையாளத்தோடு வெளியிலே வருகிறார். அவரை பார்த்து நீங்கள் முஸ்லிமா என்று கேட்டால் கோபம் நிச்சயமாக கொப்பளித்து வரும். அது உண்மைதான், யதார்த்தம் தானே. இப்போ என் மனசாட்சிக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் சில கேள்விகளை இந்த ஜும்மாவின் வாயிலாக நான் வைக்க விரும்புகிறேன். இஸ்லாத்தினுடைய மூல மந்திரம் என்ன? இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரம் என்ன? ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். இந்த கலிமா 2 உறுதிமொழிகளை இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவினுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இந்த வாக்கியத்தை நாவால் முடிந்து உள்ளத்தால் யார் உறுதியுடன் மொழிகிறார்களோ அவர்கள் முஸ்லீமாக மாறிவிடுகிறார்கள். நாம் யாரை வணங்குகிறோம்? நாம் எதை நோக்கி வணங்குகிறோம்? இந்த கேள்விக்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பதில் என்ன? மேற்கு திசையை நோக்கி வணங்குகிறோம் என்று சொல்ல போகிறோமா? இப்போ நாம் நம்மளுடைய தொழுகை கூடணும் அப்படின்னா கிபிலா எப்படி ஒது முக்கியமோ அதே போல கிபிலா முக்கியம். கிபிலானா என்ன? காபத்துல்லாஹவை நோக்கி தொட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, இறை கட்டளை. அதற்கு ஏற்ப நம்மளுடைய தொழுகையை நமக்கு தோதுவா எந்த திசையில் இருக்கோ அதை நோக்கி நாம் அமைத்துக் கொள்கிறோம். எந்த முஸ்லிமும் நாங்கள் காபாவை வணங்குவோம் என்று சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டார்கள், சொல்லவும் கூடாது. நாம் முன்னோக்கி தொடுகின்ற அந்த இடத்திற்கு பேர் காபா, கிபிலா என்று சொல்லுவோம். கிபிலாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதே ஒழிய கிபிலாவை தொழ வேண்டும், காபத்துல்லாஹவை தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. அதே போல சகோதரர்களே, ரமலான் என்பது 12 மாசத்தில் ஒரு மாதம். இந்த ரமலானை மட்டும் அமல்களால் கழித்தவர்கள், இந்த ரமலானில் மட்டும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லாமல் இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார்கள், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் கிடையாது, எங்களுடைய இறைவன் ரமலான் என்று சொல்லுவதை போல ஒரு தோற்றம் தெரிகிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். உண்மை அதுதானே. நாம் வணங்குவது அல்லாஹ், நாம் சுஜூத் செய்வது அல்லாஹிற்காக வேண்டி, நம் ருகூகள் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹிற்காக இருக்கும் பொழுது எனது அருமை உறவுகளே, ரமலான்ல மட்டும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துவிட்டு ரமலானுக்கு பிறகு நம்முடைய நிலை வேறு திசையை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்தி சொல்கிறோன்னா, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் கிடையாது, எங்கள் இறைவன் அல்லாஹ் இல்லை. வாய் திறந்து சொல்லவிட்டாலும் உண்மையிலே அதுதானே பொருள். எங்கேயாவது மார்க்கம் சொல்லி இருக்கிறதா? ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு நீங்கள் வணங்குங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறதா என்று பார்த்தால் இல்லை. நோன்பிற்கு காலம் உண்டு, நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு காலம் இருக்கிறதா, காலக்கெடு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. குர்ஆன் சொல்லும், வஅ்புது ரப்பக, உம்முடைய இறைவனை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள். எதுவரைக்கும் வணங்கணும்? ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள். குர்ஆனிலும் சரி, ஹதீஸிலும் சரி, மார்க்க வழிகாட்டுதல் விஷயத்திலும் சரி, எங்கும்
வேறு விதமாக நமக்கு வழிகாட்டப்படாத ஒரு சூழலில் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய அதிகமான மக்களுடைய நிலைமை கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. இவர்தான், இங்கே இருப்பவர்தான், இவர்தான் போன வாரமும் இருந்தார். இதே இந்த தோற்றத்திற்கு சொந்தக்காரர். ரமலானிலே, போன ரமலானிலே அவரிடத்திலே இருந்த இறையச்சத்தினுடைய உச்ச வரம்பு எங்கே? எல்லாம் ஹை பீச்சில் இருந்துச்சு. பார்வையிலிருந்து, நடையிலிருந்து, உடையிலிருந்து, பாவனையிலிருந்து எல்லாம் ரமலானில் ஒரு மாற்றமாக இருந்துவிட்டு இந்த பயிற்சி காலத்திற்கு பிறகு நாங்கள் விடை கொடுக்கிறோம், ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்திற்கும் விடை கொடுக்கிறோம் என்று சொல்பவர்கள் கொஞ்சம் வார்த்தையை சொல்வதற்கு பயமாக இருக்கிறது. ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இவர்கள் உண்மை முஸ்லிம்களா என்ற கேள்விக்குறி கூட இந்த நேரத்திலே எழுகிறது. 3 பெயர்கள் சகோதரர்களே, 3 பெயர்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். குறைந்தபட்சம் ஒரு 2 பேர். ஒரு கேட்டகரியினுடைய பேர் ரமலானிகள். இந்த ரமலானிகளுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, 11 மாதம் இறைவனை மறந்து விடுவார்கள். 11 மாதம் எல்லாம் அவர்கள் இஷ்டத்துக்கு செய்வார்கள். கொடுக்கல் வாங்கல்ல நியாயம் இருக்காது, தொழுகையிலே அலட்சியம், எல்லாம் மாறி இருக்கும். ஒரே ஒரு மாதம் ரமலான் வந்ததற்கு பிறகு வேடிக்கையாக ஒரு செய்தியை நாம் சொல்லலாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. மனிதர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால் வைக்கிற மாதிரி இதுவும் செய்துட்டு அதுவும் செய்துட்டு இஸ்லாத்தில் நுழைவதாக இருந்தால் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று குர்ஆன் கட்டளை. இன்றைக்கு நம் முஸ்லீம்ல, இஸ்லாமிய மக்களில் அதிகமானவர்கள் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று இருக்கிறது ரமலானிகள். இந்த ரமலானிகளுடைய பண்பு என்ன? ரமலான் துவங்குவதற்கு முன்பாக பிறை பார்த்து விட்டதா என்று ஆர்வத்துடன் கேட்பார்கள். இதை யாரையும் சுட்டி காட்டுவதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள், விஷயங்கள் அல்ல. இது என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற நிலைகள் இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த பிரசங்கமே தவிர, இவர் என்னை குத்தி காட்டிவிட்டார், இவர் என்ன குட்டி காமிச்சிட்டாரு, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் யாரும் கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. யதார்த்தத்தை, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை உங்கள் கண் முன்னால் வைக்கிறேன். இதை பார்த்து நம்முடைய நிலையை உரசி பார்க்குகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கு. இதுதான் உண்மை. மார்க்கம் சொல்லுகிறதல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குலில் ஹக், நீங்கள் உண்மையை கூறுங்கள், வலவ் கான முர்ரா, அது கேட்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி. பல்லிகு அன்னி வலவாயா, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லோரையும் திருப்திப்படுத்தி மார்க்கத்தினுடைய சரியான வழிமுறைகளை நாம் கொண்டு வர முடியாது. யதார்த்தம் இதுதான். இதை வைத்து என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த தன்மைகளை வைத்து நம்மை உரசு பார்க்குகின்ற, நம்மை ஒப்பிட்டு பார்க்குகின்ற ஒரு அமல்தான் ஜும்மாவினுடைய பிரசங்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ரமலானி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. ரமலானி இவர்கள் யார்? ரமலான் பிறை பார்க்கதற்கு முன்பாக வரைக்கும் அவர்கள் போகின்ற ரூட் வேற மாதிரி இருக்கும். ரமலான் பிறையை பார்த்தாச்சுன்னா பள்ளிவாசலுக்குள்ள வருவாங்க, கடுமையாக தியாகம் செய்து அமல்கள் எல்லாம் செய்வார்கள். அடுத்த பிறை பார்த்த உடனே, செவ்வால் பிறை தெரிஞ்சிருச்சு பெருநாள் அப்படின்னா, பள்ளிவாசலை விட்டும் தொடரை துண்டித்து கொள்வார்கள். மறுநாளிலிருந்து அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த 1 மாத காலம் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எல்லா அனாச்சாரங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான எல்லா செயல்களையும் துணிந்து செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ரமலானில் மட்டும் அடக்க ஒடுக்கமாக நல்ல பிள்ளையாக இருப்பவர்களுக்கு பெயர் ரமலானி.
இந்த தன்மையை அப்படியே நம்ம கிட்ட கொண்டு வருவோம். நாம் முஸ்லிம்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானை சிறப்பான முறையிலே கடத்துகின்ற நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தன்மையை ஒன்றை வைத்துக் கொண்டு நம் முன்னால் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவரும் சகோதரர்களே, நீங்கள் நோன்பு வைத்திருப்பீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் குடும்பத்தார்கள் நோன்பு வைத்திருப்பார்கள், மாஷா அல்லாஹ். உங்கள் பிள்ளைகள் நோன்பு வைத்திருப்பார்கள். எல்லா அமல்களிலும் ரமலானிலே சிறப்பாக செயல்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ் நமக்குரிய கூலியை நிச்சயமாக கொடுப்பான். இந்த ரமலானிக்கு உள்ள தன்மையை கொண்டு வந்து நம்மளுடைய கேரக்டரோட ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. இந்த கேள்வி நம் எல்லோருக்குமான கேள்வி. இந்த கேள்வி யாரையும் பார்த்து விரலை காண்பித்து சுட்டி காட்டப்படக்கூடிய கேள்வி அல்ல. ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீதும் வைக்கப்படக்கூடிய கேள்வி. இந்த தன்மை ரமலானினா என்னங்க? சீசன் வணக்கசாலிகள், சீசன் வணக்கசாலிகள் அப்படியே கொண்டு வாங்க. நம்ம கிட்ட அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. நான் சீசன் வணக்கசாலியாக இருக்கிறேனா, இருந்தேனா? அப்படி யாராவது இருந்தால், அன்பு உறவுகளே, கொஞ்சம் உங்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குகிறீர்களோ, எந்த ரப்பை நாம் நோன்பிலே வணங்கினோமோ, எந்த ரப்புக்காக வேண்டி சுஜூது செய்தமோ, எந்த ரப்புக்காக வேண்டி 14 மணி நேரம் பட்டினி கிடந்து கடும் தியாகத்தோடு நோன்பு இருந்தனோ, அந்த ரப்பு மௌத்து வரைக்கும் வணக்க வழிபாடுகளில், குறிப்பாக தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி இருக்கிறானே. ரமலானுக்கு மட்டும்தான் அல்லாஹுவா? ரமலானுக்கு மட்டும்தான் ஹராம் ஹலாலா? மார்க்கம் எங்கும் சொல்லவில்லை. இந்த தன்மை உங்களிடத்தில் யார்கிட்டையாவது இருந்தால் கொஞ்சம் கவலையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் ஏன் இப்படி மாறினேன்? இதே இந்த உடம்பு போன வாரம் எப்படி இருந்துச்சு? ஃபஜ்ர் தொழுகைக்கு தூக்கத்தை எல்லாம் அப்படியே கலைந்து தூக்கி எரிஞ்சிட்டு போட்டி போட்டு கொட்டு ஃபஜ்ருக்கு வந்த இந்த உடம்பு தானா இது? இந்த உடம்பு தானா பிஸியான நேரத்திலே எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு என் ரப்பு என்னை அடைக்கிறான், அவனை தொழ வேண்டும் என்று ஃபர்லு தொழுகைக்காக வேண்டி நடந்தோ அல்லது வாகனத்திலோ சென்ற அந்த சரீரம் தானா இந்த சரீரம்? அப்படி நம்மிடத்தில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் ரமலானிகளா அல்லது ரப்பானிகளா? இந்த 2 கேள்விதான் இந்த ஜும்மாவினுடைய பிரசங்கத்தினுடைய முக்கியமான பேசும் பொருள். ரமலானினா சீசன் வணக்கசாலிகள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே டூரிஸ்ட் பேக்கேஜ் மாதிரி வருவார்கள், தொழுவார்கள், ஏதோ செய்திருப்பார்கள், சென்று விடுவார்கள். இது ரப்பானிகள். இதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ரமலானிகள். 2வது ஒரு கேட்டகரி இருக்கு, ரப்பானிகள், இறைவனை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு எந்த காலக்கெடுவும் கிடையாது. மௌத்து வரைக்கும் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். மௌத்து வரைக்கும் ஹலாலை தவிர்ந்து வாழ்வார்கள். மௌத்து வரைக்கும் ஹலாலை பேணி வாழ்வார்கள். மௌத்து வரைக்கும் பார்வைகளை சரியாக செலுத்துவார்கள். மௌத்து வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கும். இவர்கள் ரப்பானிகள், இறைவனை சார்ந்தவர்கள். நாம் சீசன் வணக்கசாலிகளா? நாம் இறைவனை சார்ந்தவர்களா? ஒரு குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் முடித்துவிட்டு மூட்டை கை கட்டி வைத்துவிட்டு இருக்கின்ற நாம் கொஞ்சம் இந்த நேரத்திலே நம்முடைய நிலையை அவசியமாக நாம் அலசி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது என்று கேட்கிறார்கள். ஒரே கேள்வி, கேட்கப்பட்ட காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அன்னை அவர்கள் கேட்ட இந்த கேள்வி இன்றைக்கு நம் முன் கொண்டு வரப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது?
இந்த கேள்விக்கு வெவ்வேறு காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பதிலை சொல்லி இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு பதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் பிரியமான அமல் அதுவமுஹா, நிரந்தரமாக அமல் செய்வது. சீசனில் மட்டும் அமல் செய்வதை அல்லாஹ் நேசிப்பதில்லை, சீசனில் மட்டும் வணங்குபவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அதுவமுஹா, எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அது நிரந்தரமாக செய்யப்பட வேண்டும். சாதாரண மனிதர்களுடைய நிலையை எடுத்துக்கொள்வோம். நம்மிடத்தில் ஒருத்தர் பழகிறாரு. அவர் எப்படி பழகிறாருன்னா, ஏதாவது தேவைன்னா நம்ம கிட்ட வந்து பேசி சிரித்து காரியம் ஆன உடனே கலண்டுட்டு போயிடுறாரு. பார்த்தா கண்டுக்கிறதே இல்லை. என் மனமும் சரி உங்கள் மனமும் சரி அதை ஏற்றுக்கொள்ளுமா? அவனை பார்த்தாலே வெறுப்பு வரும் அல்லவா? இவன் காரியகாரனாக இருக்கிறானே, காரியம் ஆகின்ற வரைக்கும் நம்மோடு பேசுகிறான், சிரிக்கிறான், எல்லாம் செய்கிறான், காரியம் முடிஞ்ச உடனே போயிடுறானே என்று மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இதை விரும்பாத பொழுது ரப்பு எப்படி விரும்புவான்? சகோதரர்களே, அமல்களில் சிறந்த அமல் நிரந்தரமாக செய்யப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கிராமப்புறத்திலேருந்து ஒருத்தர் அரபி வந்து ஒரு கேள்வி கேட்குறார். அது ஒரு நீண்ட தொடர். அவர் வித்தியாசமான கேள்வி கேட்குறாரு. இஸ்லாம்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்கிறாங்க. கலிமா சொல்லணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு கூட செய்யணும், இப்படி ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையிலிருந்து அவர் போகும்பொழுது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. உலகம் உள்ள அளவுக்கும் பேசுகின்ற வார்த்தை. ஒரு கிராமத்துப்புற அரபி கேள்வி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார். சொல்லி முடித்த உடனே அந்த சபையை விட்டு கலைஞ்சி போகும் பொழுது ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த கிராமப்புற அரபி சொல்லுகிறார். கேட்பதற்கு சிரிப்பாக இருந்தாலும் சரி, அவருடைய யதார்த்த நிலை அதான். அவர் சொல்கிறாரு, இதுதான் இஸ்லாமா? லா அஸீது வலா அன்குஸ், லா அஸீது வலா அன்குஸ். நீங்கள் சொன்னதை தவிர நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்ய மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். சென்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட புகழ்ந்து பேசியதாக, அவரை பற்றி சில குறிப்பிட்டதாக ஒரு வரலாற்றினுடைய ஒரு சின்ன துணுக்கு. நம்மிடத்தில் இன்றைக்கு தேவை என்னன்னா, இஸ்திகாமத்து, தொடர்ந்து நீங்கள் அமல் செய்யுங்கள். இந்த அமலுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்காதீர்கள். குறிப்பாக ரமலான் முடித்த ஒரு சூட்டோடு இங்கே நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ரமலான் முடித்து இந்த வீட்டில் பெண்கள்லாம் சமைப்பாங்க. சமைச்சு அடுப்பில் இருந்து எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்தாலும் சூடு இருக்கும். அதே போல் சகோதரர்களே, நாமெல்லாம் ரமலானிய சூட்டிலே இருக்கிறோம். திரும்பி நாம் பற்ற வைப்பதற்கு அற்புதமான சூழல் நம்ம இடத்துல இருக்குது. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சீசன் வணக்கசாலிகளாக நாமும் இருக்கக்கூடாது, நம் குடும்பத்தார்களும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் அல்லவா, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நம் மரணம் வர வரைக்கும் நாம் ரப்பை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். கடைசி நிலை, என் ரூஹு செல்ல போகிறது, எனக்கு தொழ வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். என் கைகாலை அசைக்க முடியவில்லை, என் கால்கள் நடக்க முடியவில்லை, என் பார்வை நிலை குத்தி நிற்கிறது. அந்த நிலையில் கூட நான் ரப்பை வணங்க வேண்டும். இஷாராவின் மூலமாக, செய்கையின் மூலமாகவாவது நான் அல்லாஹுவை வணங்குவேன் என்ற தன்மைதான் இஸ்லாம் போதிக்கிறதே ஒழிய, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில டியூரேஷனை, குறிப்பாக தொழுகைக்கு இந்த நாட்களுக்கு மட்டும், குறிப்பாக ரமலானில் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இப்பொழுது யார் யாரெல்லாம் அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்களோ உங்களுடைய நிலைப்பாடுகள் தவறு. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவும் இல்லை, அல்லாஹ் இதை விரும்பவும் இல்லை என்பதை ஒரு முக்கிய பொருளாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் ரமலானிகளா, நீங்கள் ரப்பானிகளாக, உங்கள் குடும்பத்தார்கள் ரமலானிகளா, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரப்பானிகளா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் எந்த அமலையும் தொய்வின்றி உற்சாகத்துடன் தொடர்ந்து நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய ஹுதுபாவினுடைய பேசும் பொருளாக நாம் எடுத்துக்கொண்ட செய்தி, நீங்கள் முஸ்லிம்களா என்று கேட்டால் நமக்கு நிச்சயமாக கோபம் வரும். யாரை பார்த்து என்ன கேள்வியை கேட்டுட்டீங்க? என் பெயர் அப்துல்லா, என் வாப்பாவின் பெயர் இப்படி, எங்கள் பரம்பரை இப்படி என்றெல்லாம் நிறைய வசனங்களை பேசுவோம். நாம் முஸ்லிம். இந்த முஸ்லிம் என்பதற்கு வெறும் பெயர் தாங்கி இருப்பது மட்டும் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று சொன்னால் நம்முடைய புரிதல் இந்த இடத்துல கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது. இந்த ஜும்மாவில் நாம் முதல் பிரசங்கத்தில் ஒரே ஒரு கேள்வி தான், இதை தொடர்ச்சியாக தான் சில செய்தியை நாம் பார்த்தோம். என்ன கேள்வி? நீங்கள் ரமலானிகளா ரப்பானிகளா? இது அரபியினுடைய வார்த்தை. ரமலானினா என்ன? ரமலானை சார்ந்தவர்கள், இவ்வளோதான். ரமலானினா என்ன? ரமலானை சார்ந்தவர்கள், ரமலானுக்கு மட்டும் இபாதத்தை செய்தவர்கள், ரமலானில் மட்டும் எல்லா அமல்களையும் செய்தவர்கள், பிறை பார்த்த உடனே எல்லாவற்றையும் பூட்டிவிட்டு மூட்டை கட்டி தூக்கி எங்கேயோ வீசிவிட்டு சென்றவர்கள் அப்படின்னு பொருள். இது இஸ்லாம், இந்த அமலை இஸ்லாம் ஏற்கவே இல்லை. ரப்பானியாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப பிஸி மேனாக இருக்கிறீர்கள். இந்த நோம்பில் சில அதிசயங்களை நம்ம பார்க்கலாம். கடையில் கேஷில் உட்கார்ந்துருப்பார். எந்த நேரமும் பணம் என்றது தான் அவருடைய வேலையாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு லொஹர் தொழுகைக்கு வந்துடுவார். இது ரமலானில் முடிஞ்சிச்சு. கடுமையாக தூக்கம் சொக்கும். அசரில் கொஞ்சம் கட்டையை கீழே போடலான்னு சூழல் வரும். அசருக்கு தொழுகைக்கு வந்திருப்போம். இப்படி எல்லாம் ரமலானிலே அதே இந்த உருவம் தானே ரமலானிலே இருந்துச்சு. இதே இந்த உருவம் தானங்க ரமலானில் இருந்துச்சு. அப்போ ரமலானில் லுஹர் தொழுகைக்கு உங்களுக்கு எதுவுமே தடையாக இல்லை. மாஷா அல்லாஹ், வந்தீர்கள், சந்தோஷம். ஏன் இப்பொழுது மட்டும் தடையாக இருக்கிறது? இதுக்கு என்ன காரணம் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த அருமையான காலம். ஏன் அப்படின்னா, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரமலான் முடித்து முதல் ஜும்மாவை நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். சார்ஜ் அப்படியே சல்லுன்னு இறங்கிருச்சு. இந்த நேரத்தில் நாம் சார்ஜை ஏற்றிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 2 மாதம் தாக்கு பிடிச்சிச்சின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஏற்றி ரமலான், அடுத்த ரமலான் வரைக்கும் ஓட்டிடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஏற்றப்படலை அப்படின்னா கண்டிப்பாக சில சகோதரர்கள் சில கமெண்ட் சொல்லுவார்கள், சிலர்கள் கருத்தை தெரிவிப்பாங்க. யார் என்ன சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக, குறைந்தபட்சம் எனக்காவது நிறையா மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய நாம் பார்க்குறோம். ரமலான் முடிப்பதற்கு முன்பாக 5 வேளை தொழுகையை பேணுதலாக தொழுதிருக்க மாட்டார். ரமலான் முடித்த சூட்டோட தொழுகைக்கு வந்திருப்பார். அவருடைய கேரக்டர் மாறி இருக்கும், அவர்கள் மாறி இருப்பார்கள். அதனால் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள். நாம் மௌத்தை எதிர்பார்த்து மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள். ஆம் அருமை உறவுகளே, உங்களில் யாராவது, உங்கள் குடும்பத்தரில் யாராவது, உங்கள் நண்பர்களில் யாராவது ரமலானில் மட்டும் எல்லாம் இபாதத்தையும் செஞ்சுட்டு இப்போ அவரு கப் சிப்புன்னு அடங்கி போய் இருக்கிறாருன்னா தயவு செஞ்சு சார்ஜை ஏற்றுங்க. உங்களில் அப்படி யாராவது இருந்தால் தயவு கூர்ந்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தின் மூலமாக உங்களுடைய ஈமானுடைய சிந்தனைக்கு, உங்கள் ஈமான் புத்துணர்வு பெறுவதற்கு ஒரு சார்ஜ் ஏற்றப்பட்டிருக்கிறது. இனிமேல் கொஞ்சம் மாற்றம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கு அசரில் இருந்து விடுபட்ட அல்லது சோம்பல் தனத்தில் ஈடுபட்ட இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ரப்பானிகளாக நாங்கள் மாறுவோம். மௌத்து வரைக்கும் இறைவனை சார்ந்தே நாங்கள் வாழ்வோம் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அருமை சகோதரர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நபி வழிகாட்டல் மையம் என்ற ஒரு நற்பணி இயக்கத்தின் சார்பாக இந்த ஷாஹின் பாக் திடல் எல்எஃப் ரோட்டில் இருக்கக்கூடிய அதில்
காலை 9:30 மணியிலிருந்து மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. மதியானம் 2:30 வரைக்கும். எதற்கான மருத்துவ முகாம் அப்படின்னா, மூட்டு கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக